அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம வீக்லி ஒரு சப்ளிமெண்ட் ஃபாலோ பண்ணுவோம். அது என்ன சப்ளிமெண்ட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மண்டேன்றனால ஆஸ்ட்ரோவைட்டும் விம்ரால் தான் இன்னைக்கு பேர்ட்ஸுக்கு கொடுக்க போறோம். ஆஸ்ட்ரோவைட் 100 mlக்கு 10 ட்ராப்ஸும், விம்ரால் 100 mlக்கு 5 ட்ராப்ஸும் எடுத்துக்கிறோம். நான் 800 ml வாட்டர் எடுத்துருக்கனால அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நேற்றே ஊற வச்ச ஸ்ப்ரவுட்டில் நல்லா வாஷ் பண்ணிட்டு ப்ரோட்டீன் பவுடரும் கால்சியம் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை பேர்ட்ஸுக்கு வைக்கணும். இன்றைக்கி ஹாம்ஸ்டரோட ஃபுட்டுமே ஸ்ப்ரவுட் தான். அதை மிக்ஸ் பண்ணி வச்சதே அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாச்சு. ஹாம்ஸ்டருமே ஸ்ப்ரவுட் நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் ரொம்ப லேட் ஆனனால பேர்ட்ஸ்லாம் ரொம்ப நேரம் தண்ணி இல்லாமல் இருந்துட்டாங்க. நாங்கள் நைட்டே சப்ளிமெண்ட் வைக்கிறனால வாட்டரை எடுத்துருவோம். அதனால் மார்னிங் ஒரு 8 o'clock 8:30க்குலாம் நீங்கள் வாட்டர் வச்சுருங்க. இன்றைக்கி என்ன ஃபுட்டுனா, ஊற வச்ச ஸ்ப்ரவுட்டும் முருங்கைக்கீரையும் தான் எனக்கு பேர்ட்ஸுக்கு ஃபுட்டு. 1 வீக் ஃபுல்லாகவே ஒரு சப்ளிமெண்ட் ஃபாலோ பண்ணுவோம். அது என்ன சப்ளிமெண்ட் தான் நான் இனி வீடியோஸில் காட்ட போகிறேன். இன்றைக்கி மண்டேன்றனால விம்ராலும் ஆஸ்ட்ரோவைட்டும் கொடுத்துருக்கோம். இனி நம்ம சேனலில் டெய்லி என்னென்ன சப்ளிமெண்ட் கொடுக்குறோன்றதா பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விம்ராலும் ஆஸ்ட்ரோவைட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, பேர்ட்ஸ் ப்ரீட் ஆகாமல் இருந்தால் ப்ரீட் ஆகும். கண்டிப்பாக ஹேர்லாம் நல்லா ஷைனிங்காக தெரியும், கலர் நல்லா எடுப்பாக தெரியும் பேர்ட்ஸுக்கு. சில பேர் பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க, இந்த சப்ளிமெண்ட்லாம் கொடுக்காமே வளர்ப்பாங்க. அவங்க முட்டை வச்சு பேர்ட்ஸ் சிக்கு எடுக்கும் போது அந்த சிக்கை காப்பாற்ற முடியாமல் இறந்து போயிடும். தேவையான சத்து அதுக்கு இருக்காது. இந்த மாதிரி சப்ளிமெண்ட் கொடுக்கறனால நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும் பேர்ட்ஸு. நம்ம ஊற வச்ச ஸ்ப்ரவுட் போடும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஏற்கனவே போட்டிருந்த ஸ்ப்ரவுட்லாம் இருந்தால் க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் ஸ்ப்ரவுட் போடணும். ஏன்னா நேற்று வச்சது இன்றைக்கி வச்சதுன்னு மிக்ஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக. இனி ஸ்ப்ரவுட் வச்சுருக்கனால நம்ம ஃபுட் எதுவும் போட தேவையில்லை. மேக்ஸிமம் ஸ்ப்ரவுட் சாப்பிட்லன்னா நீங்கள் ஏற்கனவே ஃபுட்டு தினை வச்சுருந்திங்கன்னா அதை கேஜ்லேருந்து வெளியே எடுத்துருங்க. அப்போ தான் ஸ்ப்ரவுட் நல்லா சாப்பிடுவாங்க. நாங்கள் டவ் வாங்கிட்டு வந்தது அது ஒரு பெரிய ஸ்டோரி ஆயிடுச்சு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். என் ஹஸ்பண்ட் புதுசாக கேஜ் மேக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எங்கிட்ட இருக்க எல்லா கேஜுமே என் ஹஸ்பண்ட் தான் மேக் பண்ணது, ஒரே ஒரு கேஜை தவிர. அது ஹாம்ஸ்டர் கேஜை தவிர மற்ற எல்லா கேஜுமே என் ஹஸ்பண்ட் மேக் பண்ணது. இப்போ திருப்பி ஒரு புதுசாக ஒரு கேஜ் மேக் பண்ணியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேஜை பற்றின டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்.